வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சிங்மிங்கு ஒரு வழியா அந்த மெடிசன் இமோர்டல் என்ன சொல்ல வராரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்வாட் கிரேவியார்டையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போவான். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரீமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லோட பாக்ஸை எடுத்துருவான். அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம சிங்மிங் தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பான். அதுல என்ன இருக்கும்னா, இதை யார் படிக்கிறீங்களோ நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன், நான் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் இந்த புக்ல நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இதையும் நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதுல ஒரிஜின் எனர்ஜி பில்ஸை உருவாக்குறதுக்கான மெத்தடும் இருக்கு, அந்த மெடிக்கல் டெக்னிக்ஸும் இருக்கு. இது எல்லாமே அதுக்கப்புறம் வர நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அதுல எழுதியிருக்காரு. இப்ப நம்ம சிங்மிங் ஒரு வழியா பின்னாடி அந்த பாஸ்பரஸ் அண்ட் பர்ல்ஸையும் முன்னாடி இந்த ட்ரெஷர் பாக்ஸையும் வச்ச உடனே அவ்வளவுதான், அப்படியே சந்தோஷமாயிட்டான். இதை பார்த்தோன்னே நம்ம பேக்சூன் யோசிப்பான், சே இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பேக்சூனுக்குமே இதுல ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது ஆரிஜின் எனர்ஜி பில். அது மட்டும் தனக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்சூனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம சிங்மிங்கும் இது எல்லாம் முடிச்சிட்டதுனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிடுவான். அதுக்கு முன்னாடி அவனோட மரியாதையை கொடுக்கணும்ல. அதனால அந்த ஸ்ட்ரீம் எங்க இருக்கோ, அதாவது இப்ப இந்த ஒரு கல்லெல்லாம் இருந்துச்சுல, அது பக்கத்துல தானே இந்த ஓடை இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தலைவணங்கி அவனோட மரியாதையை கொடுப்பான். அப்ப நம்ம பேக்சூன் வந்து கேட்பான், நீ என்ன பண்ற, எதுக்காக இவருக்கு இந்த இடத்துக்கு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க, இது ஒன்றும் கிரேவ் கிடையாது, இது ஒன்றும் சமாதி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இதுதான் அவரோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். மேபி அவரோட கடைசி நாட்கள்ல வேற எங்கேயாவது போய் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் இறந்துருக்கலாம். அவரோட ரிமைன்ஸ் கூட யாருக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஏன் இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா அவரோட எண்ணங்கள், அவரோட வாழ்க்கையோட அர்த்தம், அவர் என்ன கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதாவது என்ன கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அவரோட சமாதி. இங்க இருந்து தான் அவரோட எண்ணங்களோட பயணம் திரும்பி தொடர ஆரம்பிக்க போகுதுன்னா அப்ப இந்த இடத்துக்கு தான் நம்ம மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்றான். அவரோட பாடி முக்கியமே கிடையாது, அவரோட வில் தான் முக்கியம். அந்த வில் இப்ப என் கையில இருக்கு. அவரோட வில் எங்க இருந்து நான் எடுத்தேனோ அந்த இடத்துக்கு நான் என்னோட மரியாதையை கொடுக்குறேன், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப நம்ம ஜாங் ஒரு கேள்வி கேட்பான், என்ன இருந்தாலும் நம்மளும் ஒரு மார்ஷியல் ஆர்ட் செக்ட் தானே, நம்ம இதை எடுத்துட்டு போறது நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிசன் இமோர்டலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மார்ஷியல் ஆர்ட் செக்ட் கிட்ட தான் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் கிடைச்சிருச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரிய போறது இல்ல, இருந்தாலும் இது அவரோட வில்லுக்கு எதிரானதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜாங்கோட கேள்வி இருக்கு. ஆனா நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, அவரு இதை பத்தி யோசிக்கல, ஏன்னா அவரு ஜஸ்ட் ஒரு கேம்பிள் தான் எடுத்திருக்காரு. இது கரெக்டா நடக்குமா இல்லையான்றதெல்லாம் அவருக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இதை கண்டுபிடிக்கிறவங்க தன்னை மாதிரி யோசிக்கிற ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் அவர் இதை இங்கே வச்சுட்டே போயிருக்காரு. இதை கண்டுபிடிக்கிறவன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லவனா இருப்பான்னு சொல்லி தான் அவரை நம்பியிருக்காரு. இப்படிதான் நம்ம சிங்மிங் சொல்லுவா. நம்ம சிங்மிங் என்ன நினைப்பானா, இது ஒருவேளை அவர் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஆளுக்கிட்ட தான் போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா அப்ப அந்த நல்ல ஆளை அவரே கண்டுபிடிச்சிருக்கணும், ஒரு உண்மையான ஒரு டிசிப்ளை கண்டுபிடிச்சிருக்கணும். மேபி ரொம்ப 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 பர்ஃபெக்டான ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலைனாலும், அவரை மாதிரியே கண்டுபிடிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீசென்டான ஆளாவது அவனுக்கு கிடைச்சிருப்பான் தானே. அப்படி அவன்கிட்ட கொடுக்காம அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிங்மிங்க்கு டக்குன்னு அந்த ட்ரீம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க அண்ணன் வந்தார்ல, அந்த ட்ரீம்ல அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு நாள் உனக்கும் இந்த மாதிரியான டிசெண்டன்ஸ் தேவைப்படுவாங்க, நீயும் நினப்ப உன்னோட ஜூனியர்ஸும் உன்னோட டிசெண்டன்ஸும் உன்னோட பேரை உன்னோட வில்லையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினப்ப. அதுதான் ஒரு செக்ட். இந்த செக்டில் நம்ம ஒன்னா வாழ்றது மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களோட வில்லை நம்ம எடுத்துட்டு போறது தான் இந்த செக்டே இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த மெடிசன் இமோர்டல் என்ன நினைக்கிறாரோ இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவங்க அண்ணனும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ அப்ப இதை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நீ என்னோட கனவுல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மேபி இந்த வாழ்க்கையிலையும் இது எதையுமே கவனிக்காம போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்காக அதை பத்தி சொல்றதுக்காகவே தான் அவங்க அண்ணன் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இந்த யூஸ்லெஸ்ஸான ஜூனியர் பிரதரை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப என்னாச்சு, நீ ஏன் பேசுறதை நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் நம்ம சிங்மிங்கை பார்த்து கேட்கும்போது நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, ஒருவேளை ஜென்ரேஷன் போக போக அடுத்து வரவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப திறமை கம்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல,
கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜெனரேஷன்ல யாராவது ஒருத்தர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட ஒரு ஆளா இருப்பாரு. அவர்கிட்ட நமக்கு என்ன தேவையோ, அதாவது நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதே விஷயத்த அவரே செய்வாரு. அப்படி ஒரு ஆள் கண்டிப்பா வரதான் செய்வான். அதனாலதான் அவரு இத அவங்க கிட்ட இருக்கிற டிசிபிள்ஸ்ட கொடுத்துட்டு போகாம இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. அவரை மாதிரியே ஒரு யோசிக்கிற ஒரு ஆள் அங்க வரணும்ன்றது. கண்டிப்பா நம்ம செட்டு கூட இப்படிதானே உருவாகுது. நம்ம செட்டுலையும் நம்ம செட்டோட அதாவது அந்த வில்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளாம் வந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்க போறோம். மெடிசன் இம்மோர்டல் அவரோட ஓன் டிசிபிள்ஸை ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு அவரோட ஓன் டிசிபிள்ஸ் மேல நம்பிக்கை இல்லாததுனால அவரை மாதிரியே ஒரு ஆளு, அவரை மாதிரியே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜீனியஸ் கண்டிப்பா வருவான், அவன் கையில தான் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அது கரெக்டான வழி கிடையாது. ஏன்னா அவரே ஜீனியஸ்னு எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவர் மத்தவங்க எல்லாரையுமே ஸ்டூபிடா தான் பார்த்திருப்பாரு. எல்லாரையும் ஒரு படிக்கு மேல இருந்து பாக்குற மாதிரி, எல்லாருமே எனக்கு கீழே இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்திருப்பாரு. அவர் செஞ்ச எல்லா விஷயங்களையும் தனியாவே செஞ்சிருப்பாரு. அவரு சுத்தி இருக்கிறவங்க யாரையும் நம்பி இருக்கவே மாட்டாரு. தன்னை மாதிரியே ஒரு ஜீனியஸ் வந்துதான் இந்த வில்ல பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்திலே இருந்திருப்பாரு. அந்த காரணத்தினாலதான் 200 வருஷமா அவரோட வில்லும் அந்த சமாதிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட வராமே போயிட்டான். ஏன் இப்ப வந்திருக்க இந்த சுயிங்மிங் கூட அவரோட வில்ல இப்ப கூட அவன் நார்மலான நிலைமையில இருக்கும்போது புரிஞ்சிருக்க மாட்டானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுயிங்மிங்கா இருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்க மாட்டான். ஆனா அவனே இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். ஒரு தடவை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பிறந்து வந்ததுனால மட்டும்தான் நம்ம சுயிங்மிங்கே இப்ப இது புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டூபிடான ஆளுங்க கூட ஒரு ஜீனியஸ்க்கு கரெக்டான நேரம் வரப்ப உதவி செய்ய முடியும்ன்றத நம்ம சுயிங்மிங்கு அவனோட மரணம் வரும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டான். அது அவரோட மரணம் வரப்ப மேபி அவரும் புரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்ப எல்லா டைமும் முடிஞ்சு போச்சுல. இப்பதான் நம்ம சுயிங்மிங்க்கு இது புரியுது. அவரு தப்பு பண்ணியிருக்காரு. நான் எப்படி தப்பு பண்ணேனோ அதே தப்பதான் அவரும் பண்ணியிருக்காரு. இது எங்க அண்ணன் நிறைய தடவை புரிய வைக்க ட்ரை பண்ணா. ஆனா எனக்கு அது புரியவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. இப்படி ஒரு விஷயத்த இப்ப நம்ம சுயிங்மிங் இந்த இடத்துக்கு வந்தால, இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட தாண்டி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சால, இது எல்லாத்தையுமே பின்னாடி இருக்காங்களே 4 பேரு, இவங்க இல்லாம நம்ம சுயிங்மிங்கால தனியா வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இவங்க எல்லாரும் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம சுயிங்மிங்காலே இப்படி ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சிருக்கு. சோ தன்னை மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூபிடான ஆளுங்க இருந்தா கூட அவங்களாலையும் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும்ன்றத நம்ம சுயிங்மிங் இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அண்ணனும் இதை தான் அவனோட பழைய வாழ்க்கையில புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நம்ம சுயிங்மிங் எல்லாரையும் திரும்பி பார்த்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவான், தேங்க்ஸ் அப்படின்னு. இது கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிரும். ஐயோ இவன் தலையில யாராவது அடிச்சிட்டாங்களோ? இல்ல 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 இல்ல, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே அவன் பைத்தியம் தானே, இப்ப திரும்பி என்னத்த பிடிக்கிறது? இவன் வேற ஏதோ ஆயிட்டான் போல, நோய் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம சுயிங்மிங் உடனே இவனுங்கெல்லாம் பார்த்து கோவப்பட்டுட்டு அவனே சிரிச்சுக்கிடுவான். எந்த ஒரு பாதையிலையும் யாராலையும் தனியா நடக்கவே முடியாது. மவுண்ட் வாசெக்ட்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதோட வில்லு கேரி ஆகணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க மட்டும் பத்தாது, இவங்கள மாதிரி ஆளுங்களும் கண்டிப்பா தேவை. நான் என்னோட வில்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னா அப்ப என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கிட்ட திரும்பி இந்த வில் போகணும்னா அதுக்கு திருப்பி நடுவில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வில்லை எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சுதான் ஆகணும் அப்படின்றது நம்ம சுயிங்மிங்க்கு இப்பதான் புரியுது. நம்ம சுயிங்மிங் யோசிக்கிறான், எப்படி என் கூட இருந்தவங்க எல்லாரோட வில்லும் இப்ப இருக்கிற இந்த சுயிங்மிங் கிட்ட இருக்கோ அதே மாதிரி இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த வில்லு அடுத்து வர யார்கிட்டயாவது போகணும்னா அது இவங்க மூலமா தான் போகணும். இதை தானே சொல்ல வந்திருக்கிறான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சுக்கிடுவான். இப்ப யாருமே அவங்க பாஸ்ட பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போறது இல்ல. ஏன்னா இப்ப யார் என்ன இருக்காங்க, யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றது தான் முக்கியம். இந்த இடத்துல நம்ம சுயிங்மிங் இருக்கானா அதுக்கு அவன் கூட சண்டை போட்டவங்க எல்லாரும் தானே காரணம். அவங்க எல்லாரும் உயிரை பணைய வச்சதுனால தானே நம்ம சுயிங்மிங்கும் அந்த இடத்த அந்த இதை முடிக்க முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனையை முடிச்சு இப்ப திரும்பியும் பிறந்திருக்கான். செக்டோட பேரை மட்டும் நான் எடுத்துட்டு போக போறது இல்ல, செக்டோட மெம்பர்ஸ் கூடவே தான் போக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் பார்த்து திரும்பி சொல்லுவான், சரி வாங்க கிளம்பலாம், திரும்பியும் மவுண்ட் வாசெக்டுக்கே போவோம் அப்படின்ட்டு. இப்ப மவுண்ட் வாசெக்ட்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாங்க. என்னன்னா முக்கியமா நம்ம செக்ட் லீடருக்கு இவங்க எல்லாரும் ஏன் திரும்பி வரல அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மெர்ச்சன்ட் கில்டு இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து இன்னொரு லெட்டரும் போயிருக்கும். அதுல இவங்க எல்லாரும் ஸ்வாட் கிரேவியார்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாங்க. ஸ்வாட் கிரேவியார்டா, ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே ஹியூன் சாங் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயிருக்காங்க, நீங்க கண்டிப்பா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு மவுண்ட் வாசெக்ட்ல எதுவுமே இல்ல, நம்மளுக்கு சொத்துன்னு இருக்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்?
கண்டிப்பா நீங்க வந்த உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் பாரு. சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடரும் சரி நான் கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரேன் பாரா டக்குன்னு நம்ம உண்கும் சொல்லுவாரு. ஆனாலும் அவங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நம்ம தேவையான பரிசை கொடுத்து தானே ஆகணும்னே. கரெக்ட் தானே, நம்ம அவருக்கு பரிசு கொடுத்து தான் ஆகணும். நிறைய பரிசு கொடுப்போம், அவங்களுக்கு நிறைய பாராட்டு வேற கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம செக்ட் லீடர் முகத்தை மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா என்னதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் நினைச்சாலும் அவங்க நிறைய விஷயங்களை சாதிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு தேவையான பரிசையும் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைப்பாரு. இப்ப டக்குன்னு இவங்க எல்லாரும் பக்கத்துல வரும்போது அவங்க எனர்ஜிஸை இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட எனர்ஜி பக்கத்துல வந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப வேகமா வேற வந்துகிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடரு, உன்கும், ஹியூன் சாங் இவங்க 3 பேரும் வேக வேகமா அவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம செக்ட் லீடர் தானாவே அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் அவரும் அந்த இடத்துக்கு போவாரு. ஏன்னா அவங்க மேல அவரும் நிறைய பாசம் வச்சிருக்காரு. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்களே, அப்போ அவங்கள வரவேற்க தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த இடத்துக்கு போவாரு. இப்போ வரவங்க எல்லாரும் அப்படியே வேக வேகமா வரது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா ரொம்ப வேகமா வருவானுங்க. ஏன் இவனுக்கு ரொம்ப வேகமா வரானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கதவை உடச்சுக்கிட்டு 5 பேர் உள்ள வருவானுங்க. செக்ட் லீடர் அப்படின்னு கத்துற நம்ம சிங்மிங்கு, நம்ம ஜாங்கு, பேச்சுன்னு அப்புறம் நம்ம சிங்மிங்கு இவனுங்க 3 பேரும் நம்ம உன்கும், செக்ட் லீடர், ஹியூன் சாங் இவங்க 3 பேரையும் பிடிச்சிக்கிட்டு நேரா செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கே போயிருவானுங்க. இப்ப மிச்சம் 2 பேர் இருப்பானுங்கல்ல, அதாவது நம்ம ஜோகுலும் அப்புறம் சியோலும், இவங்க 2 பேரும் முன்னாடி கத்தியை வச்சு நின்றுவானுங்க. நம்ம செக்ட் லீடரோட அந்த ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு யாரும் உள்ள வரக்கூடாது, யாராவது உள்ள வந்தீங்க இப்பவே நாங்க போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பானுங்க. முதல்ல மற்றவனுங்கெல்லாம் எதுக்கு உள்ள போறானுங்க? இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே மவுண்ட் வாசெக்டை சேர்ந்தவனுங்க தானே, அவனுங்க உள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. என்னடா பண்றீங்க அப்படின்னு அவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போன உடனே நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு, என்ன சொன்ன, இதை என்ன சொன்ன, உண்மையிலே ஆரிஜின் எனர்ஜி பில்லா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாய பழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிங்மிங் எதுக்காக இப்போ இவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா, இவனுங்க நான்யாங்ல இதை எடுத்தானுங்கல்ல, திரும்பி நான்யாங்ல இருந்து இங்க வர வரைக்கும் இவனுங்களுக்கு பதட்டமாவே இருந்துச்சான். இவனுங்களை யாரை பார்த்தாலும் திருடனுங்க மாதிரியே தெரிஞ்சானுங்களா. ஐயோ இவன் திருட்டு பயலா இருப்பானோ, இவன் திருட்டு பயலா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பார்த்து பயந்து 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 5 பேரும் ரெஸ்டே எடுக்காம அங்கிருந்து இங்க ஓடியே வந்திருக்கானுங்க. அதனாலேயே எனர்ஜியே இல்லாம எல்லாருமே சொங்கி போய் இருப்பானுங்க. முதல்ல மத்தவனுங்களுக்கு எப்படி தெரியும் இவனுங்க கிட்டதான் ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்குன்னு? சோ அது தெரியாதுதான், ஆனா அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சிங்மிங் எல்லாருமே அங்கிருந்து இங்க வரைக்கும் ரெஸ்டே எடுக்காம கூட்டிட்டு வந்திருக்கான். உடனே நம்ம செக்ட் லீடர் பொறுமையா ஓபன் பண்ணி பாப்பாரு. பார்த்த உடனே பாடியோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கே, உண்மையிலே இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் கதவை திறந்துட்டு வருவாரு. கதவை திறந்த பார்த்த உடனே 3 பேரும் போயிட்டு அப்படியே ரெடியா நின்றுவானுங்க சண்டை போடுறதுக்கு. பார்த்தா வந்தது என்னமோ ஹியூன் தான். நம்ம ஹியூன் வந்துட்டு இந்த பாக்ஸை பாப்பாரு, நம்ம சிங்மிங்க பாப்பாரு, நம்ம செக்ட் லீடரை பாப்பாரு, சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு ஓஹோ ஏதோ ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்க தானே, என்ன அப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமா கேட்பாரு. அப்ப இது உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மெடிசன் ஹால் லீடரை போய் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அவர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. அவரும் இதை கேட்டுட்டு என்னது ஆரிஜின் எனர்ஜி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாரு. ஸோ ஆச்சரியப்பட்டுட்டு அவர்கிட்ட அந்த மேனுவல் இருக்கும்ல அதை கொடுப்பாங்க. அவரும் மொத்தமா படிச்சு பார்த்துருவாரு. படிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம செக்ட் லீடர் அவர்கிட்ட கேட்பாரு, என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட உடனே அவரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையா தான் இருக்கணும் செக்ட் லீடர், ஏன்னா இதுல செய்முறைலாம் இருக்குல்ல அது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, எதுவும் தப்பா இருக்கிற மாதிரிலாம் தோணல. அது மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு, அதாவது அந்த நாலேஜே ஹை லெவல்ல இருக்கும்ல எழுதி இருக்கிறதே, ஸோ அந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆரிஜின் எனர்ஜி பில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுல போட்டிருக்கிற மாதிரியே செஞ்சோன்னா. அப்பாடியோ ஒரு வழியா இது உண்மைதானா, சரி நம்மளுக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் யோசிக்கும் போது இல்ல செக்ட் லீடர் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் ஹால் லீடர் ஊன்காக் சொல்லுவாரு. உடனே நம்ம ஹியூன் கேட்பாரு, என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் முடியும்ன்றா இப்ப முடியாதுன்ற என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊன்காக் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல ஆரிஜின் எனர்ஜி பில்ல செய்யறது கஷ்டமா இருக்காது, அதுல போட்டிருக்கப்படி செஞ்சா செஞ்சிடலாம், ஆனா அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாரு. ஏன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 விலை அதிகம், அதாவது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்பாரு. இப்ப நம்ம ஹியூன் யோசிப்பாரு, ஏன்னா அவர் தானே ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமி லீடரு. அவர் யோசிப்பாரு, ஓஹோ பணமா, அப்ப பணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருவாரு. அதுவும் இல்லாம இது எல்லாம் நார்மல் எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஒருவேளை
இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை நம்ம நிறைய செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம மொத்த மவுண்ட் வாசெக்டையுமே வித்தாகணும். ஏன் மொத்த மவுண்ட் வாசெக்ட் மட்டும் கூட பத்தாது, நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த யுனான்ல இருக்கிற பிசினஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வித்தா கூட இதுல நம்ம நிறைய ஆரிஜின் எனர்ஜி பில்லை செய்யவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. என்னது அவ்வளோவா, அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூன் யங் கேட்பாரு. ஆமா, நீங்களே யோசிச்சு பாருங்க, சாவ்லின் கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு, ஆனா அவங்களாலேயே வெறும் கொஞ்சம் கிரேட் எனர்ஜி பில்ஸ் தான் செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல இருக்கிறது என்னமோ ஆரிஜின் எனர்ஜி பில். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா இதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த மெடிசன் இம்மோர்டல் சொன்ன செய்முறை இல்லாம நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணோம்னா இதுக்கு அதை விட 10 மடங்கு அதிகமான பணம் தேவைப்படும். இவர் சொல்லியிருக்கிற செய்முறை வழி போனோம்னாலே இது நார்மலான பணமா இருக்கும், அதுதான் சீப்பான மெத்தடாவும் இருக்கும்பாங்க. அந்த சீப்பான மெத்தடே காசு கூட. அப்படின்னா இப்போ ஒரிஜினல் மெத்தடு நம்ம வேற மாதிரி செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படிதான் இந்த மெடிசன் ஹால் லீடர் சொல்லுவாரு. இப்ப ஹியூன் யங் யோசிப்பாரு, அதுக்கு 10 மடங்கு தேவையா, அவ்வளோ பணம்லாம் நம்ம கிட்ட இல்ல. சரி, பணம் தானே வேணும்ன்ற, அப்படி எவ்வளவு பணம் தான் தேவைப்படும், கரெக்டா எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் சரி முதல்ல நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் ஹால் லீடர் ஊன்காக்கும் கொஞ்சமா கனெக்ட் போடுவாரு. இவ்வளோ இவ்வளோ இதை சேர்த்துக்கணும், இந்த இதை சேர்ப்போம், அந்த இதை சேர்ப்போம், இந்த இதையும் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹியூன் யங்குக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு செக்டரி லீடரை பார்த்து, செக்டரி லீடர் இதை தூக்கி போட்டுருங்க, இந்த கருமத்தை வந்து இதுக்குள்ளே வைக்காதீங்க, மவுண்ட் வாசெக்டை விட்டு எங்கேயாவது தலையை சுத்தி அப்படியே மொத்தமா தூக்கி எரிஞ்சிருங்க, இது ஆரிஜின் எனர்ஜி பில் இல்ல, நம்மள சாவடிக்க வந்த பாய்சன், இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இதுல இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா இதுக்கு நம்ம மொத்த மவுண்ட் வாசெக்ட் இல்ல, மொத்த ஹுவாவும் வில்லேஜ் இருக்குல்ல அதை கூட வித்தா பத்தாது அப்படின்றவாரு. நம்ம எல்லாம் இது எல்லாத்தையும் வித்துட்டு பெக்கர் செக்டரோட போயிட்டு நம்மளும் பிச்சை எடுக்க வேண்டியதான், அதை தான் பண்ண முடியும், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம செக் லீடரும் கேட்பாரு, அப்ப பணம் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சிங்மிங்கும், உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை, அதுகிட்ட ஏன் கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இருக்கிற பாஸ்பரசன் பேர்ல்ஸ் எல்லாத்தையும் காட்டுவான். அவன் கிட்ட நிறைய பாஸ்பரசன் பேர்ல்ஸ் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க யோசிப்பாங்க, பாஸ்பரசன் பேர்ல்ஸா, அதுவும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இவங்க வாங்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு கிட்ட தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மெர்ச்சன்ட் கில்டு, அவங்க நினைச்சாங்கன்னா எங்க இருந்து வேணாலும் எந்த பொருளை வேணாலும் அவங்களால வாங்க முடியும். ஸோ அவங்கள நம்பி தான் இதை கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க இது எல்லாத்தையும் வாங்கி தர முடியுமான்னு கேட்பாங்க. யாருன்னா அந்த ஃபாதர் இருப்பார்ல, அதாவது கில்டு லீடர், அவரோட பையன். ஸோ அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அவரும் இது எல்லாத்தையும் வாங்க முடியும், ஆனா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹியூன் யங்கு உண்மையான காரணத்தை சொல்லாம, நாங்க வந்துட்டு பிளம் பிளாசம் பில்ல திரும்பி செய்ய ஆரம்பிக்க போறோம், ஸோ அதுக்காக தான் இது தேவை, அதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க, அதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, நாங்க தான் இந்த ஐட்டம்ஸை வாங்க சொல்றோம், இல்ல நாங்க இந்தந்த ஐட்டம்ஸை தான் வாங்க சொல்றோம்ன்றது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இதை நீங்க ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஏன் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளான காரணம் தான், இந்த ஜியாங்கு கருணையே இல்லாத ஒரு இடம், எங்க மவுண்ட் வாசெக்ட் ஏற்கனவே நிறைய அட்டென்ஷன்ஸை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்க இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வரோம், அப்படி இருக்கிறப்ப இந்த ஜியாங்குக்கு நாங்க பிளம் பிளாசம் பில்ஸே உருவாக்குறோன்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் சும்மாவே விட மாட்டாங்க, எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூன் யங் சொல்லுவாரு. உடனே இந்த எங்கர் ஹுவாங் கேட்பாரு, அப்படின்னா இந்த மவுண்ட் வாசெக்டை சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாரும் ஸ்வாட் கிரேவியார்டுக்கு போனது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா அது மத்தவங்க சொல்லிதான், அவர் ஒன்னும் நேர்ல போய் பார்க்கல. சோ அதனால அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹியூன் யங் கிட்டே கேட்பாரு. நம்ம ஹியூன் யங்கும் ஆமான்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம எங்கர் ஹுவாங்குக்கு புரிஞ்சிடும், இப்படின்னா கண்டிப்பா நம்ம இது எல்லாத்தையும் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்ப மவுண்ட் வாசெக்ட் ஃபேமஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, மவுண்ட் வா டிவைன் டிராகன்ற பேரு எக்கச்சக்க இடத்துல நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மவுண்ட் வா டிவைன் டிராகன்ற பேரு நிறைய பேருக்கு தெரியுதுனாலே மவுண்ட் வாசெக்டை நிறைய பேர் தேடி வருவாங்க. இதுவே மவுண்ட் வாசெக்டுக்கு ஒரு ஆபத்து தான். அந்த காரணத்தினால நம்ம இதை சீக்கிரட்டா வச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்பதான் இது வளர்ந்து வருது, திரும்பி அதோட பழைய க்ளோரிக்கு போகிற வரைக்குமாவது நம்ம மற்றவங்களோட பொறாம, மற்றவங்க ஜெலஸா இருக்கிறது இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்குருவாரு. ஆனா இதெல்லாம் வாங்கணும்னா நிறைய பணம் தேவைப்படுதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹுவாங் கேட்கும்போது, உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரசன் பேர்ல்ஸ் எடுத்து காட்டுவாரு. என்னது பாஸ்பரசன் பேர்ல்ஸா, அதுவும் இதெல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டியில இருக்கிற மாதிரி இருக்கே, இவ்வளோ பெரிய சைஸ்னா இது எல்லாமே எவ்வளவோ கோடிக்கெல்லாம் போகும், நீங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதுல பாதியை வச்சே நம்மளால வாங்கிட முடியும், அப்ப மிச்சத்தை என்ன பண்றதுன்னு கேட்பாரு. நீங்க மிச்சம் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பணத்தை மவுண்ட் வாசெக்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுவாரு.
சரி சரி, இதெல்லாம் ஓகே. அப்ப எங்களோட ப்ராசஸிங் ஃபீ இருக்கே, அதை நாங்க எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க மனசாட்சி எவ்வளவு சொல்லுதோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதுக்கு மேல ₹1 எடுக்க தேவையில்ல, அதுக்கு கம்மியா ₹1 எடுக்க தேவையில்ல. உங்க மனசாட்சி சொல்ற விலையை எடுத்துக்கோங்கன்னு பாரு. அப்படி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு வேலை இந்த மாதிரி சொன்னாலே அவன் கம்மியான காசை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றான்னு அர்த்தம். இது அந்த எங்கர் வாங்குக்கு நல்லாவே புரியும். திருட பாக்குறீங்களே எங்க கிட்ட இருந்து. சரி சரி, இப்ப இது எல்லாத்தையும் நான் வித்துட்டு உங்ககிட்ட பொறுமையா தகவல் சொல்லி அனுப்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்படி உங்களுக்கு திரும்பிய ஆரிஜின் எனர்ஜி பில் செய்யறதுக்கான அந்த முறை கிடைக்க போகுது, அதை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க. யார் யாருன்னா நம்ம செக்ட் லீடரும் மற்ற எல்டர்ஸ், அதுவும் இல்லாம நம்ம சிங்மிங், இவங்க எல்லாருமே அப்படியே அவங்க முகங்கள் எல்லாமே அப்படியே மலர்ந்து காணப்படும். எல்லாரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேக்சாங்கெல்லாம் நம்ம பேக்சுன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு எல்லா எல்டர்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா சிங்மிங் இருக்கானே, அவன்லாம் நேத்து என்னைய பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சானா, நான் வேணா நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்களேன், நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கே பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. அவன் முகத்தை அந்த மாதிரி சிரிச்சு பார்த்தே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்பா. உண்மையிலே அது என்னமோ வந்து உண்மைதான், அதை பார்த்தா உண்மையிலே எல்லாருக்கும் பயம் வரும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துற மாதிரி ஃபேஸ் வச்சிருக்கிறவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சோடனே அது இன்னும் பயங்கரமாயிடுச்சு. அப்ப இந்த பேக்சாங் கேட்பான், அப்படி அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல என்னதான் நடந்துச்சு, நீங்க உண்மையிலே போனீங்களா? அப்படியே போனாலும் ஏதோ இந்த சிங்மிங் வந்து எல்டரோட சண்டை போட்டதா சொல்றாங்களே, இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்சாங் கேட்பான். உடனே பேக்சூன் சொல்லுவான், ஒரு சில உண்மைகள் இருக்கலாம், ஒரு சில பொய்களும் இருக்கலாம். இது எல்லாத்த பத்தியும் என்னால இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ அதை தெரிஞ்சுக்கவும் தேவையில்ல. கொஞ்ச நாள் போன உடனே உனக்கே நானே எல்லாத்தையும் வந்து சொல்றேன், இப்போதைக்கு எதுவும் தெரிஞ்சுக்காத, அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிடுவான். உடனே நம்ம பேக்சாங் சொல்லுவான், எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க எங்களை நம்ப மாட்டீங்க, சிங்மிங்க நம்புறீங்க, ஏன் எங்க கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, டேய் இப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் போகட்டும் சொல்றேன்னு தானே சொன்னேன், அதை கேட்டுட்டும் நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிருவான். இதை பார்த்தா ஏற்கனவே பார்த்த முகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம பேக்சாங்க்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படியே ஒரு சில நாட்கள் வந்து இந்த மவுண்ட் வாசெக்ட்ல போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அமைதியா இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நாள் நம்ம ஜாங் வந்துட்டு சிங்மிங்கையும் ஜோகுலையும் இந்த செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க போன உடனே உள்ள பார்த்தா நம்ம எல்டர் ஹுவாங் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் ஆச்சரியமாயிருவான். ஓஹோ, நீங்க இங்க வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம எல்டர் ஹுவாங் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இவங்க எல்லாரும் ஒரு சில பொருட்களை வாங்க சொன்னாங்கல்ல, அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை செய்யணும்னு சொல்லிட்டு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம எல்டர் ஹுவாங் இங்க வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாரி, என்னால நீங்க சொன்ன பொருள்கள் எல்லாத்தையுமே வாங்கி தர முடியல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது, அந்த பொருள் எல்லாத்தையும் நீங்க எங்க கில்டுன்னு இல்ல, வேற உலகத்துல இருக்கிற எந்த மெர்ச்சன்ட் கில்டு கிட்ட நீங்க எடுத்துட்டு போனாலும் அதை அவங்க வாங்கி தர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சோ என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான், அப்படின்னா என்னோட ஆரிஜின் எனர்ஜி பில்லோட கனவு எல்லாம் கோவிந்தாவா அப்படின்னு யோசிப்பான். நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாயிடுவான். உடனே அவனை பிடிச்சி இந்த பேக்சுன்னு நம்ம ஜாங்கு அப்புறம் நம்ம ஹியூனியங்கு இவங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சிதான் வச்சிருப்பாங்க. என்னாச்சு, எதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவன் செக்ட் லீடர் கேட்பாரு, ஐஸ் கிறிஸ்டல்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டேன், மேபி அதனாலதான் உங்களால வந்து எல்லாத்தையும் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கொஞ்சம் கஷ்டமான ஐட்டம் தான், ஆனாலும் யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு அதை ஈஸியா வாங்கிரும். அதே மாதிரி எங்களால வந்து வாங்க முடியாத ஒரு ஐட்டம் இருக்குன்னா அது இந்த இம்பீரியல் குரோம்வெல் அப்படின்ற இந்த ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை காட்டுவாரு. இந்த செடி வந்து ஆமா ரெக்வஸ்டட் ஐட்டம்ஸ்ல இருந்துச்சு, அது ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவா தரலையே, இது சாதாரண செடி மாதிரி தானே தெரியுது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் கேட்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி இந்த செடிக்கு பெரிய அப்படியே மருத்துவ குணங்கள்லாம் இல்ல, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான செடியும் கிடையாது, இத நம்மளால காசு கொடுத்து வாங்கக்கூடிய லெவல்ல தான் இது இருக்கும், ஆனாலும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு இந்த செடியில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே உங்களுக்கு 5 அவுட்டர் பேலசஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடரை பார்த்து கேட்பாரு. நம்ம செக்ட் லீடர் இப்ப யோசிப்பாரு, இந்த 5 அவுட்டர் பேலசஸ்ன்றது என்னன்னா, இப்ப இந்த மவுண்ட் வாசெக்டும் அப்புறம் அந்த 10 கிரேட் செக்ட் இருக்குல்ல, இது இருக்கிற இடத்த நம்ம சென்ட்ரல் பிளைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பிளைன்ஸோட வெளி அதாவது அவுட்டர் சைடு இருக்குல்ல, சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு அவுட்டர்ல இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸை வந்துட்டு அந்த இடத்துல மொத்தம் 5 பெரிய ஆளுங்க இருக்காங்க, 5 பெரிய குரூப்ஸ், அவனுங்களை தான் 5 அவுட்டர் பேலசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 5 ஆர்கனைசேஷனும் அவனுங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரியை வச்சுக்கிட்டு அதை ஆண்டுக்கிட்டு வரானுங்க.
இவனுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இவனுங்களோட பேர் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நார்தர்ன் சி ஐஸ் பேலஸ், ரெண்டாவது அசுரா பிளட் பேலஸ், மூணாவது பொட்டாலா பேலஸ், நாலாவது சதன் சி சன் பேலஸ், அஞ்சாவது சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ். இந்த 5 பேலசஸ் தான் நம்ம 5 அவுட்டர் பேலசஸ்னு சொல்லுவோம். இதுலயும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் தான். இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்ல இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுங்க எங்க இருக்கானுங்களோ, அவனுங்களோட டெரிட்டரி எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற மவுண்டெயின்ஸ்ல தான் இந்த இம்பீரியல் குரோம்பல் வளரும். ஆனா அதை எடுக்க முடியாததுக்கான காரணம் இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் வந்துட்டு அந்த இம்பீரியல் குரோம்பலுக்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்கும்ல, அதை பிளாக் பண்ணிட்டானுங்க. அந்த மொத்த பாதையுமே அவனுங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த காரணத்தினால தான் எந்த மெர்ச்சன்டாலையுமே அந்த வழியா போய் அந்த இம்பீரியல் குரோம்பலை எடுத்துட்டு வரவே முடியல. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் லீடர் கேட்பாரு. அதாவது கவர்மெண்ட்னு ஒருத்தவனுங்க இருப்பானுங்க இம்பீரியல் பேலஸ்னு, அவனுங்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவனுங்களால கூட இவனுங்க கிட்ட அவங்களோட கண்ட்ரோலை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த டெரிட்டரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இவனுங்க தான். ஸோ இந்த இம்பீரியல்ல இருந்து யாராவது போய் அவனுங்களை ஒன்றும் பண்ற அளவுக்குலாம் அவனுங்க இல்லை. அவனுங்க இந்த மாதிரி நடந்துக்கிறவனுங்க, இந்த மாதிரி ரூல்ஸை மதிக்கிறவனுங்களாம் கிடையாது இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை சேர்ந்தவனுங்க. அந்த காரணத்தினால அவனுங்க இதெல்லாத்தையுமே மதிக்காம அவனுங்க அந்த பாதையை பிளாக் பண்ணிட்டானுங்க. அப்படின்னா எதுக்காக இந்த பாதையை பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. அதுவும் முக்கியமா சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரையும் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பாதையை பிளாக் பண்ணியிருக்கானுங்களா? முக்கியமா அந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் மேல அவனுங்களுக்கு அப்படி என்ன கோவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹெவன்லி டீமனுக்கும் அவனோட செக்டை சேர்ந்தவங்களுக்கும் அப்புறம் அவனுக்கு எதிராக வந்த மற்ற மக்களுக்கும். அப்ப நம்ம மவுண்ட்வா செக்ட் கூட இதுல தான் செத்து போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஹெவன்லி டீமன் இருக்கான்ல, இவன் சென்ட்ரல் பிளைன்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் இருக்கானுங்களா அந்த டெரிட்டரி, அங்கே தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அதாவது சென்ட்ரல் பிளைன்ஸோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸும் மற்ற 5 அவுட்டர் பிளேசஸை சேர்ந்தவனுங்களும் ஹெல்ப் கேட்டிருக்கானுங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து, யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா அப்ப இருந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் இருந்தவனுங்க யாருமே அவனுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவன் அந்த ஹெவன்லி டீமான் அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு நேரா சென்ட்ரல் பிளைன்ஸ்குள்ள வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் அவனை தடுக்கிறதுக்கு ஆளுங்களே இல்லை. அப்பதான் வேற வழியே இல்லாம நம்ம மவுண்ட்வா செக்ட் போய் அவனுங்கள மொத்த பேர் இறந்து போய் அவனை தடுத்தானுங்க. இப்படிதான் நடந்துச்சு. அந்த காரணத்தினாலதான் அந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்க்கும் மற்ற அவுட்டர் பிளேசஸ்க்கும் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் மேல ரொம்ப ரொம்ப கோவம் இருக்கு. அப்ப நடந்த இந்த விஷயம் நம்ம சிங்மிங்குமே தெரியும். அவனுங்க தோத்து போனதுனாலதான் இந்த ஹெவன்லி டீமனை அதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சு. அந்த காரணத்தினாலதான் இவனுங்க அந்த பாதையை பிளாக் பண்ணி சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரையுமே உள்ள விட மாட்டானுங்க. இப்ப அந்த வழியா ட்ரேட் பண்ணுவானுங்கல்ல, அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கும் இதனால பெரிய லாசஸ் இருக்கு. ஏன்னா அந்த மவுண்டெயின்ஸை சேர்ந்த டீயை வந்து அதிக விலைக்கு இவனுங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்ல வித்துக்கிட்டு இருந்தானுங்க அங்க இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ். ஆனா அந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரும் எதுவும் எடுத்துட்டு வந்து இங்க விற்கவும் கூடாது, இங்க இருக்கிற எந்த பொருளும் சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அந்த இடத்தையே பிளாக் பண்ணிட்டானுங்க. அதனாலேயே மொத்த ட்ரேட் ரூட்டுமே கட் ஆயிடுச்சு. இப்ப மெர்ச்சன்ட்ஸே இதனால அவங்களோட ப்ராஃபிட்டை இழக்க வேண்டியதா போச்சு. ஆனாலும் சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை எதிர்த்துட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த காரணத்தினாலதான் இப்போதைக்கு இந்த இம்பீரியல் குரோம்பலை மட்டும் என்னால வந்து உங்களுக்கு வாங்கி தர முடியாது, இல்ல எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் ஹாங் சொல்லுவாரு. அப்ப நம்ம செக்டர் லீடர் இந்த மெடிசன் ஹால் லீடரை பார்த்து கேட்பாரு, இந்த இம்பீரியல் குரோம்பல் இல்லாம நம்மளால இந்த பில்லை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மெடிசன் ஹால் லீடர் தெளிவா சொல்லிடுவாரு, நமக்கு அதே எஃபிஷியன்சியோட வேணும்னா கண்டிப்பா அதுல போட்டிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நம்ம அதே மாதிரி ஆட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ஒரிஜினல் அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காது, அதுல அவ்வளோ எனர்ஜி இருக்காது. ஏன்னா ஒன்னு மிஸ் ஆனா கூட அது மொத்தமாவே மாத்திரும் எல்லாத்தையுமே, அது ஒரிஜினல் பில் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். உடனே நம்ம சிங்மிங் கிட்ட ஒரு பிளான் இருக்கும். என்ன இப்ப பிரச்சனை, அந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் அந்த பாதையை தடை பண்ணி வச்சிட்டானுங்க, அது ஒண்ணுதானே பிரச்சனை. அப்படின்னா அவனுங்களுக்கு என்கிட்ட சாவணும்னு ஏதோ ஒரு இது இருக்கு போல, வர வாங்கிட்டு வந்திருக்கானுங்க போல, அதனாலதான் இவ்வளோலாம் பண்றானுங்க. கவலையப்படாதீங்க, நான் போயிட்டு அவனுங்க மண்டையை உடச்சி இப்பவே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்தி இவனுங்க கிட்ட இவனுங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தானுங்களா அது எல்லாத்தையும் வித்துட்டு, செக்ட் லீடர் உடனே எனக்கு உத்தரவு போடுங்க, நான் போயிட்டு அந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவனுங்க கிட்ட அந்த இம்பீரியல் குரோம்பலை நானே போய் எடுத்துட்டு வரேன், அதுவும் என் கையால எடுத்துட்டு வரேன்பா. அப்படியே நம்ம பேக்சூன் சொல்லுவான், டே அவனுங்க சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்ரா, அவனுங்க கிட்ட எல்லாம் போனோம்னா உயிரோட திரும்ப முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லும் போது நம்ம சிங்மிங் கேட்பான், யாரு என் உயிரை பத்தி கவலைப்படுறீங்களா, நீங்க கவலைப்பட வேண்டியது அவனுங்களோட உயிரை பத்தி, என்ன பத்தி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேக்சூன், சே
எனக்கு பிடிக்கலனாலும் அதான் உண்மை, ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஜோகுலுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம ஏன் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ரீஜியன் இருக்கிற ஆளை அனுப்பக்கூடாதாங்க? அப்படி அனுப்புனா நம்மளால இதை ஈஸியா பண்ணிட முடியும் தானே அப்படின்னு கேட்பா. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் ரீஜியன் மாதிரி. சென்ட்ரல் பிளைன்ஸ் ஆளுங்க மேலதான் கோவம். அப்ப வெஸ்டர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், நார்த்தன் ரீஜியன் ஆளுங்க நிறைய பேர் இருக்கானுங்கல்ல, அங்கிருந்து யாரையாவது அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோகுல் கேட்பான். இதை கேட்ட உடனே இந்த எல்டர் ஹுவாங் சொல்லுவாரு, அதை நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அது ஒரு ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பிளைன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ரீஜியன் இங்க போயிட்டு அவங்க ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு அவங்க கான்ட்ராக்ட் போடணுமா. அந்த கான்ட்ராக்டை எல்லா ரீஜியனும் ஏற்கனவே போட்டுட்டாங்க. அப்படி போட்ட கான்ட்ராக்டை அவங்க மீறினாங்கன்னா அவங்களோட உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அந்த காரணத்தினால யாருமே இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து வர மெர்ச்சன்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, வேற எந்த ரீஜியனை சேர்ந்தவங்களும். அதுலயும் முக்கியமா இந்த இம்பீரியல் குரோம்வெல் போறதுக்கான அந்த பாதையை அடைச்சு வச்சிருக்கானுங்கன்னு சொன்னேன்ல, அந்த பாதையை கூட அவனுங்க ஓபன் பண்ணுவானுங்க. ஆனா இந்த இம்பீரியல் குரோம்வெல் எங்க வளருதோ அது சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸோட டெரிட்டரிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயா. அந்த காரணத்தினால அந்த இடத்துக்குள்ள யாருமே உள்ள நுழையக்கூடாதான். அந்த பாதைக்குள்ள கூட போயிடலாம். அந்த வெஸ்டர்ன் ரீஜியனோ ஈஸ்டர்ன் ரீஜியனோ யாராவது அந்த பாதைக்குள்ள போயிடலாம். ஆனா அது வளர்ற இடத்துக்கு யாராலையும் போகவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இது முடிவாயிடுச்சு, நான் இப்பவே போறேன், போயிட்டு அந்த யுனானுக்கு போயிட்டு அவனுங்க கிட்ட இருந்த அடிச்சு வாங்கிட்டு அந்த இம்பீரியல் குரோம்வெல்ல இப்பவே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் சொல்லுவான். இப்ப இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருந்த உடனே நம்ம செக்டரி லீடர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த இம்பீரியல் குரோம்வெல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா இருக்க போகுது. ஸோ இது வேணும்னா கண்டிப்பா நம்ம அங்கே போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆரிஜின் எனர்ஜி பில்லு அந்த மாதிரி ஒரு பில்லை செய்யறதுக்கான மெத்தடை கையிலே வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த காரணத்தினால இதை பண்ணி தான் ஆகணும்னு யோசிப்பாரு. அப்படி பண்ணணும்னா அதுக்கு முக்கியமா ஒருத்தன்ட்ட பேசணும். சுங் மியூங், உன்னால அங்கே போக முடியும் நீ நினைக்கிறியா? நீ போயிட்டு உன்னால எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாம அந்த இம்பீரியல் குரோம்வெல்ல எடுத்துட்டு இங்க வந்துட முடியுமா, சேஃபா வந்துட முடியுமான்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங் மிங் சொல்லுவான், செக்டரி லீடர், நான் யாருன்றத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சிங் மியூங். எத்தனை பேர் தலையை உடைக்கணும்னாலும் சரி, உடைச்சாவது அந்த இம்பீரியல் குரோம்வெல்ல நான் எடுத்துட்டு வந்தே தீருவேன்பா. அப்படி சொன்ன உடனே சரி, நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியங்க பார்த்து சொல்லுவாரு. நம்ம ஹியூனியங்குக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம செக்டரி லீடரை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போவாரு. போயிட்டு நம்ம செக்டரி லீடர் கிட்ட என்ன கேட்பாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இந்த சின்ன பசங்களை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு என்ன பண்றது, அவங்க போய் தானே ஆகணும், வேற வழியே கிடையாது நமக்கு அப்படின்னு நம்ம செக்டரி லீடர் சொல்லும் போது, சரி சும்மா அவங்க போறதுக்கான ப்ரிப்பரேஷனை மட்டும் பண்ணா பத்தாது, அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒரு பேக்கப் பிளானும் வேணும் அப்படின்பாரு. பேக்கப் பிளானா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, அதுதான் உங்ககிட்ட ஒன்று இருக்கே, உங்களுக்கு நல்லா தெரியுமே, அந்த விஷயத்த அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்க கிட்ட அதை சாப்பிட வைப்போம், ஆரிஜின் எனர்ஜி பில்ல அவங்கள சாப்பிட வச்சிருவோம் பாரு. திரும்பவும் இவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம செக்டரி லீடர் நல்ல அமைதியான நல்ல சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இந்த 5 பேரும் அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. அதாவது ஜாங்கு, ஜோகுலு, சியோலு, நம்ம பேக்ஷுனு, அப்புறம் நம்ம சிங்மிங். இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல 5 ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கும். இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டரி லீடர் சொல்லுவாரு. உடனே ஜாங் கேட்பாரு, இதை யாரு சாப்பிட போறது, நாங்க சாப்பிட போறோமா அப்படின்னு கேட்கும்போது, நான் பின்ன நானா சாப்பிட போறேன், நீ தான் சாப்பிடணும், எடுத்து 5 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஹியூனியங் சொல்லுவாரு. ஆனா முக்கியமா எல்டர்ஸ் தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்பா. எல்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வயசாயிடுச்சு, நாங்க சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க தானே இதை கொண்டு வந்தீங்க, அதனால நீங்க தான் இதை சாப்பிடணும், நீங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இதை ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ரிசர்ச்சுக்காக இன்னும் 15 பில் அதுல இருக்கு, அதை வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு இந்த 5 பில்லை மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம செக்டரி லீடர் இருக்கார்ல, அவரும் சொல்லுவாரு, இந்த இம்பீரியல் குரோம்வெல் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், அங்க போறதுக்கு உங்களை வெறும் கையோட அமுச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது, இது 5த்தையும் நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இது உங்களுக்கு உதவியா இருக்கும்ல, அதுக்குதான் இதை சாப்பிட்டு போக சொல்றேன் பாரு. ஆனா பிளாஷ்பேக்ல என்ன தெரியுமா நடந்திருக்கும், இந்த மாதிரி இம்பீரியல் குரோம்வெல் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், அதுக்கு அவங்கள சும்மா அமுச்சு வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம செக்டரி லீடர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆனாலும் அவங்க அங்கே போறாங்கல்ல, அவங்க திரும்பி வருவாங்களோ நமக்கு தெரியாது, இதை அவங்க கிட்ட வேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாரு. என்னது வேஸ்டா, அந்த 5 பசங்களையும் அவங்கள்ட்ட கொடுக்கறது நீங்க வேஸ்ட் நினைக்கிறீங்களா, இந்த மாதிரியா மவுண்ட் வாசெக்ட் இருந்துச்சு, இப்படிதான் நீங்க செக்டரி லீடரா மாறுனீங்களா, இப்படி எல்லா பில்ஸையும் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, சுங் மியூங் தான் இந்த பில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான், அப்ப அவனுக்கு தானே இது எல்லாத்தையும் கொடுக்கணும், நீங்க அவன்கிட்ட தான் கொடுக்கணும், இந்த பசங்களாம் இங்க போயிட்டு ஏதாவது அடிபட்டா யாரு பதில் சொல்றது, அவங்கள அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா, அதனால இதை கொடுத்தே தீரணும்னு சொல்லி
நம்ம ஹியூனியங்க தான் அடம் பிடிச்சி இதை கொடுக்க வச்சிருக்காரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக்டர் லீடரும், தம்பி எனக்கும் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கு, அதை காப்பாத்திக்கிறேனே, கொஞ்சம் அமைதியாயிரு, நானே உங்களை பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹியூனியங்க பார்த்து கண்ணை காட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம செக்டர் லீடர். உடனே நம்ம சிங்மிங் வந்துட்டு இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுப்பான். அதை பார்த்த உடனே நம்ம செக்டர் லீடர் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன யோசிப்பாருன்னா, இது அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் சரி, ஆனாலும் ஒருவேளை நம்மளுக்கு இது நிறைய கிடைக்காம போயிடுச்சுன்னா, இதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம 5 பில்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, இவங்களுக்கு ரொம்ப முடியாம போச்சு, ரொம்ப காயம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு, யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹியூனியங் எந்திரிச்சு, முதல்ல சாப்பிடுங்க, இதை வச்சுக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் தான், நீங்களாவது முதல்ல சாப்பிடுங்க அப்படின்றவாரு. உடனே 5 பேரும் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிடுவாங்க. நாங்க கண்டிப்பா இதை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காந்து இந்த பில்ஸை சாப்பிடலான்னு போவாங்க. நம்ம ஹியூனியங் யோசிப்பாரு, நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நீங்க என்னோட ப்ரீஷியஸான லிட்டிலான டெசிபிள்ஸ், உங்களை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு யோசிப்பாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா. நம்மளுக்கு முதல்ல பேக்சூனை தான் காட்டுவாங்க. நம்ம பேக்சூன் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை சாப்பிட்ட உடனே இது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அதுல இருக்கிற எனர்ஜி அவனோட டான்டியான்ல போய் சேரும். அப்படி சேர்ந்த உடனே இதுல இருந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி அவனோட டான்டியான்லயே ஓவர்ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அவனோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜியை இன்னும் அதிகமா ஒரு பெரிய வெள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாத்திரும். இவ்வளோ எனர்ஜியையும் நம்ம பேக்சூனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவ்வளோ ப்ரெஷரா, இது என்னமோ என் உடம்புக்குள்ளே ஒரு சூறாவளி வந்த மாதிரி இருக்கே, இந்த எனர்ஜியை மட்டும் நான் விட்டேன்னா எல்லாம் வெளியே போயிடும், நான் பொறுமையா இந்த எனர்ஜியை எனக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்கணும், பொறுமையான்னு அவனோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவான். இது ஆரிஜின் எனர்ஜி பில்லுன்றதுனால அதோட எஃபெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பேக்சூன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான். இதை டிஸ்ட்ராக்டே ஆக விடாம எப்படியாவது எல்லா எனர்ஜியையும் அவனோட உடம்பு ஃபுல்லா கைட் பண்ணணும்னு பொறுமையா அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்ப அவனுக்கு சுத்தி இருக்கிற, அதாவது அவனுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே அவனை சுத்தி வெளியேற ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்ல, ஒவ்வொரு தடவையும் அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட உடம்பு இன்னும் பியூரிஃபை ஆகும். அப்ப அவங்க உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். இப்ப நம்ம பேக்சூனை சுத்தி இருக்கிற அந்த உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்ப இவனுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருந்த எல்லாரும் இருக்காங்களா 4 பேரு, பேக்சூனு, ஜாங்கு, ஜோகுலு, அப்புறம் நம்ம சியோல், இவங்க 4 பேருக்குமே அவங்க உடம்புல இருந்து இந்த டாக்ஸின்ஸும் வெளியேறும். அவங்களோட உடம்பும் திரும்பி அப்படியே புதுப்பிக்கிற மாதிரி அவங்களோட எனர்ஜி எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பேக்சூன் அப்படியே பொறுமையா அவனோட கண்ணை திறக்க ஆரம்பிப்பான். இப்படியே 4 பேரும் திறக்கும் போது இவங்க 4 பேருக்குமே அந்த எனர்ஜி அப்படியே ஓவர்ஃப்ளோயிங்கா தெரியும். இப்ப 4 பேருமே இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல இந்த எனர்ஜியை எடுத்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த எனர்ஜியை அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களால உள்ள எடுத்துக்க முடியும். இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுல எக்கச்சக்க எனர்ஜி இருக்கும். ஆனா எவ்வளோ எனர்ஜியை அவங்க உடம்புக்குள்ள எடுத்துக்க போறாங்கன்றது அவங்களோட திறமையை பொறுத்தது. அவங்களுக்கு அந்த எனர்ஜியை பத்தின பெர்செப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களால எனர்ஜியை எடுத்துக்க முடியும். நம்ம பேக்சூன் அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்திருப்பான். அந்த எனர்ஜியையுமே அவன் பொறுமையா கைட் பண்ணதுனால மட்டும்தான் அவன் உடம்புக்குள்ள சேர்த்துக்க முடிஞ்சிச்சு. இதுக்கே நம்ம பேக்சூன் என்ன யோசிப்பானா, இந்த எனர்ஜியே என்னோட உடம்புக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருது, என்னோட டான்டியான்ல சேர்ந்த உடனே அப்படியே இப்ப என்னால எது வேணாலும் பண்ண முடியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இருந்த பேக்சூனுக்கும் இப்ப இருந்த பேக்சூனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத அவனே யோசிக்க ஆரம்பிப்பான். என்னால எது வேணாலும் பண்ண முடியும், ஏன்னா எனக்குள்ள ஓவர்ஃப்ளோயிங்கான எனர்ஜி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸோட ஃபீல் பண்ணுவான் நம்ம பேக்சூன். இப்ப நம்ம பேக்சூன் கண்ணை முழிச்சு செக்டர் லீடரை ஹியூனியங்கையும் பார்த்து நான் அவ்வளவுதான் முடிச்சுட்டேன்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதையோ, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். பார்த்தா இவங்க பக்கத்துல ஒருத்தன் அந்தரத்துல பறந்துகிட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா நம்ம சிங்மியுங். நம்ம சிங்மிங் மட்டும் இந்த எனர்ஜி கல்டிவேஷன்ல அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கான். இப்ப எல்லாருக்குமே அவங்களோட வாய்க்கிட்ட அவங்களோட எனர்ஜி எல்லாமே ப்ளூ கலர்ல மட்டும் தானே தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம சிங்மிங்கோட வாய்க்கிட்ட 5 கலர்ல இருக்கிற எனர்ஜி தெரியும். 5 கலர்டு லைட்டா, அப்ப இது 5 யூனிஃபைடு எனர்ஜிஸா, அது ரொம்ப பெரிய லெவல் ஆச்சு அப்படின்னு நம்ம செட் லீடரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. இப்ப நம்ம சிங்மிங் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பான். சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அப்படியே அவனை சுத்தி சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த காத்து எல்லாமே. ஏன்னா அந்த எனர்ஜி அதிகமா இருக்கும். ஏதோ ஒன்று பெருசா நடக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த விஷயம்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம பேக்சாங் இருக்கான்ல, அவன் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருப்பான். சரி என்னதாண்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. நம்ம பேக்சாங்குக்கு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா தோண ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கிற இந்த செக்ட். எதனால அப்படின்னா, முதல்ல இவங்க 5 பேரும் வந்ததுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைச்சுக்கிட்டே இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நாள்ல
இந்த எல்டர்ஸும் இந்த சிங்மிங்கும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த சிங்மிங் சிரிக்கிறத பார்த்து இவனுங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறானுங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம பேக்ஷூன் வந்து நம்ம பேக்சாங் கிட்டேயே நிறைய விஷயங்களை மறைக்கிறான். முன்னாடி இருந்த மவுண்ட் வாசெக்ட்ல வெறும் காய்கறியையும் இவனுங்க சின்ன சின்ன இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்ப நிறைய விஷயம் உடஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த செக்ட் கூட அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சாங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பழைய நாட்களை இவன் மிஸ் பண்றானா, அந்த பழைய மவுண்ட் வாசெக்டே இவன் மிஸ் பண்றானா? ஏன்னா அப்ப உண்மையிலே இது ஒரு தாவோய் செக்ட் மாதிரி இருந்துச்சான். இப்ப அப்படி இல்லையோன்னு அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க 5 பேர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க டெய்லி செக்ட் லீடரா பார்க்க போயிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே எட்டி பாப்பான். பார்த்தா நம்ம செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த வீட்டுக்கு கீழே இருந்து ஏதோ 5 கலர்ல லைட் வரும். என்னது 5 கலர்ல லைட் வருது? ஏதோ ஒன்னு வெடிக்க போறாங்களோன்னு சொல்லும் போதே அப்படியே பெருசா ஒரு வெடிக்கிற சவுண்டோட நம்ம செக்ட் லீடர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடமே அப்படியே சுக்கு நூறா வெடிச்சு சதறிடும். நம்ம பேக்சாங்கு அதுதானே முக்கியமான பிளேஸ், அதுவே வெடிக்க போதா அப்படின்னு அவனும் எந்த பக்கமா அப்படியே பறந்து போய் விழுந்துருவான். அவ்வளோ பெரிய சத்தம், அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அதை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம சிங்மிங் மட்டும் நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம பேக்சூன் யோசிப்பான், இவன் எனர்ஜி கல்டிவேஷனை பண்றப்பயாவது ஒழுங்கா பண்றானா? அத கூட இந்த மாதிரி பெருசாதான் பண்ணுவாப்புல இவரு. பேர் இப்ப புரோட்டகனிஸ்டா இருந்தா எல்லாத்தையும் இப்படித்தான் பண்ணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு, சே இந்த இம்பாக்ட கூடவா இந்த இடத்தால தாங்க முடியல, ரொம்ப வேஸ்டா இருக்கே அப்படின்னு. உடனே நம்ம செக்ட் லீடர் பக்கத்துல பரிதாபமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு யோசிப்பாரு, என்னோட இடமே இப்படி உடஞ்சு போச்சு, அதை நினைச்சு உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு. உடனே நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு, இப்ப புதுசாதான் நம்ம இடத்த கட்டியாகணும் போல, வேற வழியே இல்லைன்னு. ஓ இது கூட நல்ல ஐடியா தான், பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுக்கிருவாரு. இப்ப உடனே என்னாச்சு முதல்ல சிங்மிங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் நின்றுகிட்டு இருக்க நம்ம சிங்மிங்கு அப்படியே கெத்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாரையும். இப்ப இந்த சிங்மிங்கு அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ்க்கு போனானா என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் பார்க்கணும். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.